நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதரான புனித யோவானினுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாளினுடைய விழா வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, திருத்தூதரான யோவானினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. கடவுள் அவரை தன் பணிக்கென அழைத்த போது உடனடியாக இறை திருவுளத்திற்கு திட்டத்திற்கு செவிசாய்த்து இயேசுவை பின்பற்றியவர். இயேசுவினுடைய பணி வாழ்வின் போது அவரோடு உடனிருந்து எல்லா பணிகளிலும் அவரோடு உடன் நடந்தவர். குறிப்பாக இயேசுவினுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர் கூர்மையாக கவனித்திருக்கிறார். அதனால்தான் அவருடைய நற்செய்தியில் எல்லாவற்றையும் மிக மிக ஆழமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பதிவு செய்கிறார். இயேசுவினுடைய அன்புக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர், இயேசுவினுடைய முகச்சாயலை கொண்டிருந்தவர் திருத்துதரான புனித யோவான். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளிலும் மரணத்திலும் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவராக திருத்தூதர் இருக்கிறார். இயேசுவினுடைய பாடுகள், மரணம், அவருடைய உயிர்ப்பு மிக மிக முக்கியமான நிகழ்வு. இயேசுவினுடைய அந்த முக்கிய நிகழ்வு மீட்பு செயல் என்பது அவருடைய பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் தான். இவற்றில் பங்கெடுக்கக்கூடிய முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலையில் திருத்துதரான யோவான் இருந்திருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த பேறு பெற்ற ஆசீர்வாதத்தை இன்று நாமும் அனுபவிக்கிறோம். திருத்துதரான யோவானை போன்று எப்படி, எப்பொழுது நம்மை முழுவதுமாக கையளித்து இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுக்கிறோமோ, திருத்தூதரை போல நாமும் இயேசுவினுடைய பாடுகளில் பங்கெடுக்கிறோம். அவருடைய மரணத்தில் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறோம். இயேசுவினுடைய உயிர்ப்பில் பங்கெடுத்து அவருடைய மீட்பில் நாம் பங்கெடுக்கிற நிலையை இந்த தெய்வீக திருப்பலி நமக்கு தருகிறது. திருத்துதரான யோவானை போன்று அந்த மனநிலையோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. மூன்றாவதாக, திருத்துதரான யோவானுக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு பாக்கியம் என்றால், அவர் வயது முதிர்ந்தவராய் நற்செய்தியை அறிவித்து ஆண்டவருடைய அந்த பணிகளை மிக ஆழமாக பதிவு செய்தவர். அவருக்கு தான் திருத்தூதர்களிலேயே இயற்கை மரணம் கொடுக்கப்பட்டது. மற்றவங்க எல்லாம் மறைசாட்சியாக மரித்தார்கள். சிலுவையில் அறையுண்டு, தோல் உரிக்கப்பட்டு, வாளால் வெட்டப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டவர்களாக மறைசாட்சிகளாய் மரிக்கிறார்கள். திருத்தூதரான யோவான் மட்டும்தான் இறுதி வரை மிகுந்த வயதானவராக இயற்கை மரணத்தை அவர் தழுவுகிறான். தான் நேசித்த, அன்பு செய்த ஒருவருக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்றால் அவருக்கு கிடைத்த அந்த இயற்கை மரணம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட நோய் நொடி இல்லாமல், கஷ்டப்படாமல், துன்பங்களை அனுபவிக்காமல் இயற்கையாய் மரணிக்க வேண்டும். இந்த ஆன்மா, இந்த உடல் எவ்விதமான துன்பத்திற்கும் உள்ளாகாதவாறு நம்முடைய மரணம் அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சில பேருக்கு விபத்தில் ஏற்படுகிற மரணம் கொடூரமானது. திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போகிறவர்கள் உண்டு. பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டு மிகுந்த வலியோடு துன்பத்தோடு மரணிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வயதான பிறகு எவ்வித நோய் நொடியும் இல்லாமல், குறைபாடுகள் இல்லாமல் இயற்கை மரணத்தை தழுகிறவரும் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு மரணம் ஒரு பேறு பெற்ற மரணம். அதை
தன் வாழ்வில் அனுபவித்தவர் திருத்தூதரான யோவான். நாமும் அப்படிப்பட்ட பேரின்பத்தை அடைய இந்த தெய்வீக திருப்பலியினுடைய மறை உண்மைகளை உணர்வோம், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். அன்றாட வாழ்வும் திருத்தூதர் தான். எப்படி என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறோமோ, கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்று கடைபிடிக்கிறோமோ, இன்னொரு சீடருக்கு நாம் தூண்டுதலாக இருந்து ஆண்டவருடைய மதிப்பீடுகளை விதைக்கிறோமோ, அப்பொழுது நாமும் திருத்தூதரான யோவானை போன்று திருத்தூதர்கள்தான், நற்செய்தி பணியாளர்கள்தான். ஆமீன்.